வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நாங்கள் தலைக்கு வைக்கிறதுக்கு எண்ணெய் காய்ச்ச போகிறோம். அதுக்கு எங்களோட வீட்டில் இருந்து சிதம்பரத்தம்பூ பறிக்க போகிறோம். எனக்கு தேவையில்லை, ஒரு கொஞ்சம் எண்ணெய் காய்ச்சறதுக்கு ஒரு 9-10 சிதம்பரத்தம்பூ பறிக்க போகிறோம். எண்ணெய் காய்ச்ச தேவையான பொருள் எல்லாம் எங்களோட வீட்டில் இருக்கிறபடியாக எங்களுக்கு கடையில் வாங்கணுமென்ற அவசியம் இல்லை. மற்றது எண்ணெய் காய்ச்சி வைக்கிறதால முடி நல்ல நீளமாக நல்லா கருப்பாக இருக்குது. ஓகே, இப்போ அதோட வெத்திலையும் பிடுங்க போகிறோம். வெத்திலை தோட்டமும் பக்கத்துலேயே இருக்குது. அப்போ இனி வெத்திலையும் பிடுங்க போகிறோம். ஒரு 5 வெத்திலை பிடுங்கணும். 5 வெத்திலையும் ஒரு 10 சிதம்பரத்தம்பூவும். கொஞ்சம் பெரிய வெத்திலையா பிடுங்க. வெத்திலைய செம்பருத்தம்பூ எல்லாம் பிடுங்கியாச்சு. இனி கருவேப்பிலை பிடுங்க போகிறேன். நிறைய இருக்குது, மழை தானே எல்லா இடமும். நீங்கள் பாருங்கள், கருவேப்பிலை அப்படியே தோட்டமாகவே இருக்குது. உங்களுக்கும் கருவேப்பிலை வேணுமெண்டா சொன்னீங்கன்னா அனுப்புவோம். அந்த எல்லாத்துக்கு இருக்குது கருவேப்பிலை. கருவேப்பிலை பிடுங்கியாச்சு. அடுத்ததாக ரோசாப்பூ தேவை. இதெல்லாம் இயற்கையாகவே எங்களோட வீட்டில் கிடைக்கிற கொண்டு தான் நாங்கள் எண்ணெய் காய்ச்சிருந்தாங்க. இப்போ நாங்கள் ரோசாப்பூ பிடுங்க போகிறோம். 2 தான் இருக்குது. அதோட வேப்பமிலையும் தேவை. வேப்பமிலை பிடுங்க போகிறோம். இப்போ வேப்பமிலையெல்லாம் வெட்டி எங்கள் அம்மா ஆட்டுக்கு போட்டுட்டா. இல்லை கொஞ்சம் தான் கிடக்கு. 10 கிலோ இப்போ பிடுங்குவோம். இருக்கிறத பிடுங்குவோம். ஒரு 5-6. ஓகே, இப்போ வேப்பமில்லை பிடுங்கியாச்சு. நாங்கள் எண்ணெய் காய்ச்ச போகிறோம். எண்ணெய் காய்ச்சதுக்கு முதலே செம்பருத்தம்பூ, வேப்பமிலை, கருவேப்பமிலை, வெத்திலை, மற்றது ரோசா இது இவ்வளவும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ சுத்தமான தேங்காய் எண்ணெய் அடுப்பை மூட்டிட்டு சட்டி கொஞ்சம் கீட்டுறதுக்கு சூடாயிருச்சு. இப்போ நாங்கள் எண்ணெயை ஊற்ற போகிறோம். எங்களுக்கு தேவையான அளவு எண்ணெய் நல்லா கொஞ்சம் கொதிக்கட்டுக்கு. ஓகே, எண்ணெய் இப்போ சூடாயிருச்சு. இப்போ சூடான எண்ணெய்க்குள்ள இது எல்லாத்தையும் போடணும். அதோட இந்த வெந்தயத்தையும் போடணும். வெந்தயம் 2 தேக்கரண்டி இந்த வெந்தயத்தையும் போடணும். எண்ணெய் கொதிச்சு கொண்டு வர இதையும் போடணும். இன்றைக்கு கரண்ட் நின்றுட்டு, அப்போ அதனால் வீட்டுக்குள்ளே வச்சு சமைச்சா வெளிச்சம் இல்லை என்றபடியாக இன்றைக்கு கொஞ்சம் வெளியில் இயற்கையோட வச்சு செய்கிறேன். கரண்ட் இன்றைக்கு விடிய 6 மணிக்கு நின்றுட்டு நைட் 7 மணிக்கு தானே வரும். அப்போ அதனால் வெளியில் கொஞ்சம் இன்றைக்கி மழை இல்லாதபடியாக இந்த வெளியில் வச்சு செய்வேன் பண்ணிட்டு செய்கிறேன். எண்ணெய் கொஞ்சம் நல்லா கொதிக்கணும். கொதித்து இந்த ஒரு வாசம் கொண்டு வரும். உங்களுக்கே அது செய்யும்போது தெரியும், வாசம் கொண்டு வரும். இப்போ தான் எண்ணெய் கொஞ்சம் சூடேறுது. இதெல்லாம் பொரிஞ்சு ஒரு வெடிச்சு வர மாதிரி ஒரு வாசம் வெடிக்கணுங்க. நல்ல வாசனையும் கொண்டு வரும். இதுல இருந்து கடைசியா இதுக்கு கொஞ்சமா ஒரு தேக்கரண்டி ஜெல் போடணும். இதுக்கு இது எல்லாமே தலைமுடிக்கு நல்லா உங்களுக்கு பார்க்கவே தெரியுங்க. கருவேப்பிலையெல்லாம் பொரிஞ்சு வருது. வெங்காயம் எல்லாம் அப்படியே பொரிஞ்சு வருது. இப்படி பொரிஞ்சு வார டைம்ல 2 வெங்காயமும் வெட்டி இதுக்க போடணும். வெங்காயம் போட்டா நல்லா சின்ன வெங்காயம் தான் போடணும், கொஞ்சம் வாசமா இருக்கு.
இதோட கொஞ்சம் ஜெல்லும் போட்டிருக்கு. இந்த ஜெல் வந்து கொஞ்சம் நல்ல வாசனை கொடுக்கும். நல்ல வாசனை வந்து வருது. இப்படி இப்படி பொரிஞ்சு வரும். ரைட், எல்லாம் பொரிஞ்சு எல்லாம் வந்துட்டுது, அந்த வாசமும் வந்துட்டுது. இனி அடுப்பை நிப்பாட்டுவோம். நிப்பாட்டிட்டு இதை இனி ஒரு வெள்ளை துணியில வடிகட்டிட்டு இந்த எண்ணெயை சில பேர் முழுகுறதுக்கு முதல் ஒரு மணித்தியாலத்துக்கு முதல் வைப்பினம். உங்களுக்கு எப்ப எல்லாம் இந்த எண்ணெய் வைக்கணும்னு தோணுதோ அப்ப எல்லாம் இந்த எண்ணெயை வையுங்க. வச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை சொல்லுங்க. நன்றி.